அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஆண்டை பொதுக்குழுவில் என்ன நடந்தது? நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் உணர்வு தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? கடவுள்னு சொல்றீங்க. சரியா? இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டு நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தான் இருந்திருப்பேன் அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள். எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பல முறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? இன்று பதில் சொல்லுகிறேன். ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை
ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணி தான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது? நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்கு வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கடந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் உடனே தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்ககிட்ட ஆசி வரணும் அப்படின்னு, நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கழிக்கும் போகணும், அதை தெருவில் வீச வேணாம், குப்பை தொட்டியில் பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்ராவில் அப்போ இருந்துட்டேன். உட்காரு, மீதியை கேட்டுப்போம்.
எல்லாத்தையும் கேட்டுப்போம். அப்போ 2 மாதம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதுன்னு தமிழ்குமரன்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போது அன்புமணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தான் சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டேன். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்கள் தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள்னு சொல்லுவீங்க. சரியா? இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டுருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னது தான். அங்கே உட்காந்துன்னு பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுட்டு. எதுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை. எத்தனை பேருப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு ஒன்று, நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லாம இதுவா நிர்வாக குழு, நீங்கள் இப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுகிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். ஏப்பா ஒருத்தர்கிட்ட நான் பேசலை. அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, லீடர்ஷிப். ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்கணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதான் நிர்வாக. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, அவ்வளோதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம்.